கோப்பியம் உண்மையும் பின்னணியும். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தலப்பாடு பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனை பண்றாங்க. அப்போ சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய செம்மர கட்டுகளை கைப்பற்றுறாங்க. அதில் ஈடுபட்ட 31 பேரை கைது பண்றாங்க. ஆனால் அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வருது. என்னன்னா, அதில் ஈடுபட்ட அந்த 31 பேர்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில போலீசாரும் அந்த கடத்தல ஈடுபட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு ஆந்திர மாநில எல்லையில் உள்ள சத்தியவேடு பகுதியில் அமைந்திருக்கும் தனியார் செம்மர கிடங்கில் நடந்த கடத்தல் சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த வாரத்தில் அந்த தனியார் செம்மர கிடங்கில் காவலுக்கு இருந்த ஊழியர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 48 செம்மர கட்டைகளை லாரியில் ஏற்றி அபகரித்து சென்றதாக தனியார் செம்மர கிடங்கு ஊழியர்கள் சத்தியவேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சத்தியவேடு போலீசார் ஆந்திர மாநில செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரின் உதவியுடன் செம்மரங்களை அபகரித்து சென்றவர்களை தேடி கண்டுபிடித்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்து ஒரு லாரி, 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 48 செம்மரக்கட்டைகள், 2 கார்கள், 14 செல்போன்கள், 18,000 ரூபாய் பணம், மிரட்டலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்திகள், கிடங்கில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் மீது தெளிக்க பயன்படுத்தப்பட்ட ஸ்ப்ரே பாட்டில் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், செம்மரங்களை கடத்தியவர்களில் முருகேசன் என்பவர் சென்னையில் காவலராக இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர் என்பதும், நாகராஜ் என்பவர் திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படை ஊழியராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆந்திர மாநில போலீசார் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் சந்திரசேகர் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சென்னைக்கு வந்த ஆந்திர மாநிலம் சித்தூர் போலீசார் அவரையும் கைது செய்து 15 நபர்களை செம்மரம் கடத்தியதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். అమ్మాసరెడ్డి కంట్రీలో ఈ మామిడి తోటలో ఉంచినటువంటి గోడౌన్ ప్రైవేట్ గోడౌన్లో టన్నులు దాదాపు 70 టన్నులు గోడౌన్లో ఈ రెడ్ శాండల్ గోడౌన్ ఉంది. దానిలో ముందుగా సమాచారంతో వీళ్ళు ఈ తమిళనాడు సంబంధించిన ఈ రెడ్ శాండల్ స్మగ్లర్స్ అక్కడ ఉన్నటువంటి కాపలాదారులని తాళ్లతో కట్టేసి వాళ్ళని భయపెట్టి బలవంతంగా వాళ్ళని ఒక రూమ్లో రిటైన్ చేసి తర్వాత వాళ్ళు తెచ్చినటువంటి వాళ్ళ లారీలో దాదాపు 3 టన్నులు వరకు సుమారు 50 లక్షలు విలువైనటువంటి రెడ్ శాండల్ దొంగల్ని లోడ్ చేసుకొని వెళ్ళిపోయారు. వీళ్ళు ఆ విధంగా వాళ్ళని డెకాయిటీ చేసి వాళ్ళని భయభ్రాంతులకు గురి చేసి ఆ థెఫ్ట్ చేయడం జరిగింది. దాని తర్వాత మా సిఐ గారు, సత్యవేడి సిఐ గారు, సత్యవేడి ఎస్ఐ గారు, మన వరదాయపాలెం ఎస్ఐ గారు ఈ రెడ్ శాండల్ టాస్క్ ఫోర్స్ సిబ్బంది యొక్క సహకారంతో వీటిని పట్టుకోవడం జరిగింది. నిన్న సాయంత్రం దాస్కుప్పం చెక్ పోస్ట్ దగ్గర పట్టుకొని మొత్తం ఇంటాక్ట్ ప్రాపర్టీ ఏదైతే పోయినాయో మొత్తం ఇంటాక్ట్ ప్రాపర్టీ 40 లాగ్స్ రెడ్ శాండల్ లాగ్స్, అదేవిధంగా లారీతో సహా ముద్దాయిలు 13 మందిని అరెస్ట్ చేయడం జరిగింది. వాళ్ళందరినీ కూడా విచారణ చేయడం కూడా జరిగింది. విచారణలో ఈ శాంతకుమార్ మెయిన్ ముద్దాయి, వీళ్ళతో పాటుగా இந்நிலையில் தலைமை காவலர் சந்திரசேகர் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தகவல் அறிந்து மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உடனடியாக அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவத்தால் தமிழக காவலர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.